மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 5, எப்போதும் உண்மையாக இருங்கள். துன்பங்களை உங்கள் சொந்த நலனிற்காக இறைவனிடமிருந்து வருபவை என ஏற்றுக்கொண்டு நன்றியுடன் இருங்கள். இந்த 5வது நியமத்தில் பாபுஜி மாஸ்டர் நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறது, அதை பற்றியும் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை கடவுள்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு நினச்சி நன்றியோடு ஏற்றுக்கிறது, இது ரெண்டுத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. முதல்ல உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன? நீ உனக்கு உண்மையாக இரு. அந்த மாதிரி இருக்கும்போது மற்றவங்கக்கிட்ட நீ எப்போவுமே பொய்யா நடந்துக்க மாட்ட. இப்போது இந்த விஷயத்த எல்லா கலாச்சாரங்கள்லேயுமே ஏற்றுக்கிறாங்க. இது ஒரு உலகளாவிய கோட்பாடாக சொல்லப்படுறது. அப்போது எப்படி நமக்கு நாமளே உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நம்ம நேர்மையாக நடந்துக்கணும், இயல்பாக இருக்கணும், நமக்கு நாமளே ஒரு நம்பகமாக இருக்கணும். அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுதோ அதை மட்டுமே சொல்லணும். நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கான அர்த்தத்தை நாம் ஃபஸ்ட்டு ஒரு உணர்ந்த ரீதியில் இருக்கணும். அதில் எந்த உள்நோக்கமுமே இருக்கக்கூடாது. ஒரு முகத்திரைங்கிறத போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. அதாவது உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை அப்படியே ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். அப்போது அந்த தவறுகளை மறைக்காமல் இருக்கணும். ஏமாற்று வேலைகள் அப்படிங்கிறது நம்ம செய்யாமல் இருக்கணும். இதை எல்லாத்தையுமே நாம் இதயபூர்வமாக நம்ம கடைப்பிடிக்கிறதுங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. அதாவது ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு கள்ளம் கபடம் இல்லாத தன்மை. சின்ன குழந்தைகிட்ட உண்மையாக இருக்கும்படி சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த உண்மையை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்போது ஒரு வீடியோ கேமரா மாதிரி இருக்கணும். என்ன நம்ம பார்க்குறோமோ அதுதான் அதாவது அதை அப்படியே சொல்கிறது, அதாவது அதை அப்படியே காமிக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். அதில் ஒரு எடிட்டிங்கோ இல்லைன்னா ஒரு ஃபோட்டோஷாப்போ இல்லாமல் என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்துறது. இதை தான் உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக இருத்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய சுயத்தை அப்படியே நிஜமான வடிவத்தில் வெளிப்படுத்துறது. இன்னும் சரியாக சொல்லணும்னா நம்மளுடைய எண்ணம் வார்த்தையோடையும் வார்த்தை செயலோடையும் ஒத்திருக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வார்த்தைகளில் சொல்கிறது, அதில் எந்த ஒரு திரைகளும் போடாமல். அதே மாதிரி என்ன நம்ம வார்த்தையாக செய்கிறோமோ அதை அப்படியே செயலில் காமிக்கிறது. இந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்கும் போது நாம் இறுதியாக அடைய வேண்டிய நிலையான அந்த சத்திய நிலையினுடைய தன்மையை ஒத்ததாக இருக்குது. சத்திய நிலை அப்படின்னும் போது அது அதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய ஒரு நிலை. அந்த நிலையை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான அர்த்தத்தில் பார்த்தா அதுதான் உண்மையான சத்திய நிலை. அந்த சத்திய நிலையை நம்மளால் எந்த வார்த்தையோடையுமே கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அதை நிலை அப்படின்னு சொல்கிறோன்னா அதுவுமே அந்த உண்மைத்தன்மைக்கு இழுக்காக சொல்லப்படும். ஏன்னா மகாபிரளய காலத்தில் எல்லா சக்திகளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே உள்ளிழுக்கப்பட்டு ஒன்று குவிக்கப்படக்கூடிய இடம்தான் அந்த நிலைங்கிறது. அப்போது அங்கே முழுமையான சத்திய நிலை மட்டும்தான் இருக்கும். அப்போது அந்த வார்த்தையால் கூட, நிலைங்கிற வார்த்தையால் கூட நம்ம அந்த நிலையை வெளிப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட அந்த நிலையில் நம்மளுடைய உணர்வுகள், நாம் அறியக்கூடிய அந்த ஒரு சக்தி, இது எல்லாமே முடிஞ்சு போகக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்போ அதை சக்தி அப்படின்னு சொல்லலாமா அந்த நிலையை அப்படின்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சக்திங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும் போதே அது ஒரு ஸ்தூலத்தன்மையை குறிக்கக்கூடியதாக ஆகிடுது. அப்போது எந்த ஒரு வார்த்தையாலையுமே விளக்க முடியாத ஒரு நிலை தான் அந்த சத்திய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது இன்மை அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லும் போதும் ஏதோ ஒரு மங்கலான பிரதிபிம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கருத்தில் வருது. சரி, அடுத்தது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அப்பவும் ஏதோ ஒரு அர்த்தத்தை அங்கே கொண்டுட்டு வருது. அப்போது நம்ம வார்த்தையால் ஏதாவது ஒன்றத்தை சொல்லும்போது அங்கே ஒரு ஸ்தூலத்தன்மைங்கிறது வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இருக்கிறது, இன்மை, இந்த 2 வார்த்தையும் நம்ம விளக்கும் போது அங்கே அடித்தளத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போது அதை எப்படி சொல்ல முடியும்? அது அதுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர நம்ம வேற எந்த ஒரு விதத்திலையுமே அந்த சத்திய நிலையை, உண்மையான சத்திய நிலையை விளக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அப்போது அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நம்மளால் எப்போ போக முடியும்? நமக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான கருத்துக்கள்லேருந்தும் நம்மளை நாம் எப்போ விலக்கிக்கிறோமோ அப்போ தான் அந்த நிலையை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்தித பிரக்ஞா அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்தை நாம் அடையணும் இந்த பௌதீக வாழ்க்கையில். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? சரியான செயல்களையும் நம்மளுடைய நல்ல நடத்தையிலையும் நம்மளை நாம் எப்போ கொண்டுட்டு வரோமோ அப்போது நம்மளால் அந்த ஒரு நிலைக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அது எல்லாமே எதை பொறுத்து இருக்குது? நாம் செய்யக்கூடிய பயிற்சியை பொறுத்து இருக்குது. நம்மளுடைய பயிற்சியை இடைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் உருவாகும். அப்போது அந்த ஒரே நிலையில் நிலச்சிருக்கிற அந்த ஸ்தித பிரக்ஞாங்கிற அந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு நமக்கு அது உதவும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட நடத்தையிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நேர்மையாக இருக்கிறது, ஒரு நம்பகமாக நடந்துக்கிறது, உண்மையை பேசுறது, நம்மளுடைய தவறுகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சின்ன குழந்தை மாதிரியான ஒரு நடத்தையை நாம் அன்றாட வாழ்க்கையில் கொண்டுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உணர்வுறு நிலைங்கிறது தூய்மையாகும். அப்போது இந்த விஷயங்களை நாம் ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை எல்லாத்தையும் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரே நிலையில் நாம் நிலச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு ஏற்படும். ஆனால் நம்மளுடைய இறுதி லட்சியத்தை அடையிறதுக்கு முன்னாடி அதுவும் கூட நம்மளை விட்டு மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மெய்ப்பொருளினுடைய உணர்வை அடையிறதுக்கு அப்போ தான் நம்மளால் முடியும். ஏன்னா அந்த ஒரு கட்டத்தை நாம் அடையும் போது நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுகள் எல்லாமே மறையும் போது மட்டும்தான் நாம் ஆதி நிலையை அடைஞ்சதாக நம்மளால் சொல்ல முடியும். அப்போது அந்த நிலையை அடைந்த உணர்வு கூட நமக்குள்ளே இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த சத்திய நிலையை அடையிறதுங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான காரியம் கிடையாது. நமக்குள்ள நாமளே ஏற்படுத்திக்கிட்ட அந்த சிக்கல்களினுடைய உரைகள்ங்கிறது அதிகமாக இருக்கும்போது நம்மளால் இதயத்தினுடைய குரலை கேட்குறதும் அதன்படி நடக்கிறதும் ரொம்ப கடினமான விஷயமா இருக்குது. அதனால் தவறான வழிகாட்டுதல்களை பின்பற்றுறதும் நாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய இதயத்தில் உண்மைத்தன்மைங்கிறது இல்லாததுனால நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்முக சூழல்ங்கிறது பாதிக்கப்பட்டு தான் நமக்கு தவறான பழக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு நிலச்சி இருக்குது. அப்போது அந்த சிக்கல்களை நாம் ஒன்றொன்னா நீக்கும்போது உள்ளே இருந்து அந்த சத்திய நிலைங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போது அந்த சத்திய நிலைங்கிறது தான் நம்மளுடைய உள்ளார்ந்த இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைத்தன்மை அப்படிங்கிறத நம்மளால் மனப்பூர்வமாக வளர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதனுடைய நாம் பௌதீக வாழ்க்கையில் நாமளாக தனிப்பட்ட முயற்சியில் அந்த ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரும்போது அதனுடைய பலன்கிறது மேலோட்டமாக தான் இருக்கும். உணர்வுறு நிலையினுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது நாம் சேர்த்துக்கிட்ட அந்த பதிவுகள் இது எல்லாமே கலந்தது தான். அப்போது ஆள் உணர்வுறு நிலை, உயர் உணர்வுறு நிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்தது தான் அந்த உண்மையான உணர்வுறு நிலையினுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது. அப்போது தூய்மையான உணர்வுறு நிலைங்கிறது நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம பௌதீக வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறதுக்கு என்னதான் முயற்சி பண்ணினாலும் நம்மளை அறியாமலேயே நம்ம மற்றவங்கள காயப்படுத்திடுறோம். அதுக்கு காரணம் அந்த உணர்வுறு நிலையில் நாம் சேர்த்துக்கிட்ட அந்த பதிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை சரி செய்யறதுக்கு நம்ம வெளிப்புறமாக மட்டும் இல்லாமல் அதை தாண்டி உள்ளுக்குள்ளேயும் அந்த சரியான ஒரு சீரமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அப்போது அதுக்கு தான் மாஸ்டர் நமக்கு சுத்திகரிப்பு அப்படிங்கிற பயிற்சி முறையை கொடுத்துருக்காங்க. ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற ஒரு முறை மூலமாக நிறைய பேர் அந்த உணர்வுறு நிலையினுடைய தூய்மைத்தன்மையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் சுத்திகரிப்பு பயிற்சிங்கிறது ரொம்ப ஒரு பலன் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அந்த சுத்திகரிப்பு பயிற்சியை நம்ம நாள்தோறும் தவிர மாலையில் செஞ்சுட்டு வரும்போது, அதாவது ஈவினிங் நம்ம செஞ்சுட்டு வரும்போது ஆள் மனதில் இருக்கிற சிக்கல்களினுடைய எல்லா அடுக்குகளும் நீக்கப்பட்டுவிடும். அதை நம்மளுடைய மனோசக்தி கொண்டு நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி அடுக்கடுக்காக நம்மளுடைய சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் போது உள்ளேருந்து சத்திய நிலைங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போது இந்த பயிற்சியை நமக்கு ஒரு வழிகாட்டுதலை மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த பயிற்சியோட கூட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செயல்கள்லையும் நடவடிக்கைகள்லையும் நாம் அந்த நிலைக்கு, அதாவது இறுதியாக அடைய வேண்டிய அந்த நிலைக்கு ஒத்ததாக உண்மைத்தன்மையோடு நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது அந்த பழக்கம் நமக்குள்ள ஒரு வழக்கமாக வரும்போது நமக்குள்ள ஒரு பக்திங்கிறது ஆரம்பிக்குது.
நாம் எப்போவுமே உண்மையாக இருக்கும்போது அதுக்கு நாம் எந்த ஒரு முயற்சியோ இல்லைன்னா ஒரு வெளிப்புறமாக நமக்கு ஒரு ஃபோர்ஸோ நமக்கு தேவையே இருக்காது. பொய் சொல்கிறதுக்கு, சரியில்லாத ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தான் நமக்கு நிறைய முயற்சிங்கிறது தேவைப்படுது. அதுக்காக தான் நம்ம நிறைய சக்தியை பயன்படுத்துகிறோம். நமக்குள்ளே இருக்கிற நல்ல சக்திகளை தவறான விஷயங்களை செய்யறதுக்காக மட்டுமே நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். இதுக்கு மாஸ்டர் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாங்க. ஒரு பணக்கார வீட்டிலேருந்து பணத்தை திருடின ஒரு திருடனை பற்றின ஒரு நகைச்சுவையான கதை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு பணக்கார வீட்டிலேருந்து ஒரு திருடன் பணத்தை திருடிடுறான். அப்போது அதை ஒரு மார்க்கெட்டுக்கு போய் அந்த பணத்தை செலவிடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்கும் போது அவன் மாட்டிக்கிறான் ஒருத்தங்க கிட்ட. ஏன்னா அந்த திருடின நோட்டுகள் எல்லாமே கள்ள நோட்டுகள். உடனே அவனை ஒரு கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் நீதிபதி கிட்ட வாதம் பண்ணுறான். என்னென்னா, இது எல்லாமே கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதை திருடியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன். அப்போது நீதிபதி சொல்கிறாரு, ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சிருந்தா நீ திருடி இருக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கள்ள நோட்டுகளை திருடினதுக்கு எப்படி நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வியை கேட்குறான். அப்போது அவர் நீதிபதி என்ன சொல்கிறாரு, நீ கள்ள நோட்டை திருடினதுக்காக நான் உன்னை தண்டிக்கலை, நீ திருடினங்கிற குற்றத்துக்காக தான் நான் உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 2 நாள் கழித்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக மறுபடியும் கோர்ட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது மறுபடியும் அவன் வாதம் பண்ணுறான். நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது, ஏன்னா இது எல்லாமே கள்ள நோட்டுகள், மதிப்பில்லாத ஒரு விஷயத்தை திருடினதுக்கு நீங்கள் எப்படி எனக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாதம் பண்ணுறான். இப்போது இதை சொல்லிட்டு மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்மை இல்லாத ஒரு விஷயத்தை மனதில் நாம் கொண்டுட்டு வரும்போது தான் இந்த வாதம்ங்கிறது தேவைப்படுறது. நம்மளை நாம் நியாயப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயங்களை நமக்குள்ளே நாம் உருவாக்கிக்கிட்டு அதையே நாம் தொடர்ந்து வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த விஷயத்தை உண்மையோடு ஒப்பிட்டு பாருங்கள். உண்மைங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அது சிரமமில்லாத ஒன்று. எந்த பாரத்தையுமே நமக்குள்ளே ஏற்படுத்தாது. ஒரு கபடமற்ற தன்மை தான் நமக்குள்ளே உருவாகும். அதை சொல்கிறதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. அப்போது இதுதான் அந்த சத்திய நிலை அப்படிங்கிறது. சத்திய நிலைங்கிறது நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பௌதிக அர்த்தத்தில் ஒரு பொருளாகுது. நம்மளுடைய சுயத்தை நிஜமான வடிவில் வெளிப்படுத்துறது, அதுவாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. அப்போது நம்மளுடைய செயல்கள்லையும் நடவடிக்கைகள்லையும் நாம் ஒரு உண்மைத்தன்மையை ஒரு வழக்கமாக கொண்டுட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு பக்திங்கிறது ஆரம்பிக்குது. அப்போது அந்த பக்தனுடைய கடமைகள் எல்லாத்தையுமே நமக்கு நினைவுபடுத்துது. பௌதீக மட்டத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மைங்கிறது அப்படியே மனோமட்டத்துக்கு மாறுது. அது நமக்குள்ள ஒரு இயல்பாக மாறும்போது மாஸ்டர்னுடைய நினைவுங்கிறது இன்னும் ஆழமாக வேரூன்றுது. இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு புரிதல் கிடைக்கும்போது நம்மளுடைய மனோநிலை அடுத்து எப்படி மாறுதுன்னு சொல்கிறாங்கன்னா, அன்பிற்குரியவனுடைய கண்டிப்பு கூட நமக்கு ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அது ரொம்ப நம்மளை ஈர்த்து மென்மையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பௌதிக மட்டத்தில் நம்ம உண்மையை கடைப்பிடிக்கும் போது நமக்குள்ள பக்திங்கிறது மலருது. அந்த பக்திங்கிற விஷயம் நமக்குள்ள உருவாகும் போது நமக்கு ஏற்படுற எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் நமக்குள்ள ஏற்படுது. அன்பிற்குரியவனுடைய கடுமையான வார்த்தைகள் கூட நமக்கு ஒரு இன்பமான ஒரு உணர்வாக மாறி நமக்கு சந்தோஷத்தை அளிக்க ஆரம்பிக்குது. பொதுவாக ஒரு கடினமான வார்த்தைகளை நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கிறோன்னும் போது அது துன்பம் தரக்கூடிய ஒரு வேதனை மிக்க ஒரு அனுபவங்களாக தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் நாம் இயல்பானவங்களா உண்மையானவங்களா வாழ ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு கடுமையான வார்த்தைகள் கூட நம்மளால் சகிச்சிக்க முடியுது. அந்த வார்த்தைகளை நம்மளால் சகிச்சிக்க முடியுது. அது கடுமையாக இருந்தாலும் நாம் எல்லாத்தையுமே மகிழ்ச்சியோடு வரவேற்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையை அடையும் போது நமக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படுற அந்த உள்ளார்ந்த உணர்ச்சிகள் அது எல்லாமே ஒரு நன்றி செலுத்தக்கூடிய நிலையாக மாறிடுது. அப்போது எது நடந்தாலுமே என்னுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவனுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன துன்பங்கள் நடந்தாலும் அதை எல்லாத்தையுமே அன்போடு வரவேற்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஏற்படுது. இது எல்லாமே என்னுடைய அன்பிற்குரியவர்கிட்டேருந்து தான் வருது. அந்த புரிதல் ஏற்பட்டு அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய ஒரு கட்டம் நமக்குள்ளே வருது. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே உண்மையாக இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது அப்படின்னு நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு
நிலையில் நாம் இருக்க ஆரம்பிக்கும் போது அது நம்மளை கடைசியாக நன்றி உணர்வுங்கிற விஷயத்துக்கு நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது துன்பங்கள் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு கவி சொல்லக்கூடிய ஒரு வாசகம், துக்கத்தை பற்றி குறை கூறாதே, ஏனெனில் அது நற்பண்பிற்கு புறம்பானது, துன்பமில்லையேல் இன்பமில்லை. இந்த வரிகளை மாஸ்டர் கொடுத்துட்டு, துன்பங்கள் எல்லாமே நம்மளுடைய நலனுக்காக இறைவன் கிட்டேந்து வர்றது அப்படின்னு எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு நன்றியோடு இருக்குமாறு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல பொதுவாக நாம் எல்லாருமே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம தேடுறோம். துன்பம் தர்றதுலேருந்து விலகி ஓடுறோம். நமக்கு விருப்பப்படுற ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது. யோகத்தில் ராக துவேஷ அப்படின்னு சொல்லி 2 விஷயம் சொல்கிறாங்க. ராக அப்படிங்கிறது ஈர்ப்புகள் பற்றுகள் அப்படிங்கிறது, துவேஷங்கிறது வெறுப்புகள் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே, அதாவது ஈர்ப்புகளும் சரி எதிர்ப்புகளும் சரி, இது ரெண்டுமே, அதாவது இது ரெண்டும் தான் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான விஷயத்தை தான் இயற்கை நமக்கு கொடுத்துட்ருக்கு. அப்போது நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய விருப்பம் இல்லாத விஷயம், நல்லது கெட்டது, இந்த மாதிரி அதை நம்ம வகைப்படுத்துகிறோம், பாகுபடுத்தி பார்க்குறோம். இதனால தான் நமக்கு வெறுப்புங்கிற ஒரு விஷயம் மாறி மாறி வருது. நமக்கு ஏற்படுற ஒரு இயல்பான முன்னேற்றத்தை நாம் எதிர்த்து நமக்கு நாமளே துன்பத்துக்கு ஆளாகிறோம். எல்லாமே இயற்கை கிட்டேருந்து தான் வருது. நாம் அந்த இறுதி நிலையை அடையறதுக்காக, நமக்குள்ள இருக்கிற அந்த சிக்கல்களை நீக்கிறதுக்காக தான் நமக்கு துயரங்கள்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உண்மையை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது நமக்குள்ள கடவுள்கிட்டேருந்து தான் இது எல்லாமே வருது. அந்த ஒரு புரிதலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது. துன்பங்களுக்கு பின்னால் இருக்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது அதை நம்ம இயல்பாக ஏற்றுக்கிற தன்மையையும் நாம் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது அந்த துன்பத்திலேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை நமக்குள்ளே கொடுக்குது. இந்த நிலையில் நாம் அமைதியாகிறோம். அந்த இறுதி நிலையை நோக்கி போகக்கூடிய அந்த முன்னேற்றமும் நமக்கு கிடைக்குது. அப்போது அந்த இறுதி நிலையை நோக்கி நாம் போகும்போது நமக்கு எதெல்லாம் துன்பமாகவும் துயரமாகவும் நமக்கு காட்சியடிச்சதோ அது எல்லாமே விலை மதிப்பற்ற பரிசுகளாக நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அந்த மகிழ்ச்சியான உணர்வு தான் நம்மளை இயல்பாகவே ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நன்றி உணர்வுங்கிற முழு சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த நிலையவே ஒருத்தர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட கூட தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய இயல்பாகவே இது எல்லாமே மாறிடுது. உண்மையாக இருக்கிறதும் சரி, அதோடு சேர்ந்த நன்றி உணர்வும் சரி, இது எல்லாம் அவருடைய இயல்பாக மாறி கடைசியாக அந்த இறுதி நிலையை அடையும் போது அந்த உணர்வும் கூட மறைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய வசீகரம் எல்லாமே மறைஞ்சிருது. அது எல்லாம் மறையும் போது சத்திய நிலைக்குள்ளே நீந்துறதை தவிர வேற ஒன்றுமே அவர்கிட்ட இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா நீந்துதலினுடைய அந்த நினைவும் கூட அவருக்கு இல்லாமல் போயிடுது. அதாவது அந்த இறுதி நிலையை அடைஞ்சிட்டோங்கிற அந்த உணர்வு கூட அவருக்கு இல்லாமல் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே அடித்தளம் என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் சகிப்புத்தன்மையும். அதை எந்த அளவு ஒருத்தர் வளர்த்துக்கிறாரோ அந்த அளவுக்கு அதுதான் இந்த முயற்சியில் அவருக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் உண்மைகளை கடைபிடிக்கும் போது, இயல்பாக நம்மளை மாற்றிக்கும் போது அதுவே நம்மளுடைய மனோமட்டத்தில் ஒரு பக்தியாக மலருது. அந்த பக்திங்கிற உணர்வு தான் நம்மளை நன்றி உணர்வுக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பயிற்சி முறையில் அபியாசி அடிக்கடி அந்த இறுதி நிலையை அடையிறாரு. அதாவது அந்த இறுதி நிலையினுடைய தன்மைகளை அடையிறாரு. அது சந்தோஷம் அளிக்கிறதுனால அவர் இன்னும் இந்த பயிற்சி முறைகளை விரும்ப ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தால் தான் அவருக்கு ஒரு மன அமைதியும் கிடைக்குது. அந்த மன அமைதி மூலமாக தான் பௌதிக வாழ்க்கையில் ஒரு கடுஞ்சொல்லாகவும் துன்பங்களாகவும் தோன்றிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறாரு. அந்த துன்பங்கள் எல்லாத்தையுமே ஒரு அன்பளிப்பாக அவர் ஏற்றுக்கும் போது அது எல்லாமே விலை மதிப்பற்ற ஒன்றா மாறிடுது. இதன் மூலமாக அவருக்கு சந்தோஷங்கிறது ரொம்ப அடிக்கடி கிடைக்கிது. அந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மன நிறைவுங்கிறது தான் அவருக்குள்ளே இருக்கிற அந்த நன்றி உணர்வை ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துது. அப்போது நாம் உண்மையாக இருக்கும்போது ரொம்ப லகுவாக நம்பகமாக நேர்மையாக இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கைங்கிறது இன்னும் அதிகரிக்குது. ஒழுக்கத்தில் சிறந்தவங்களாக இருக்கும். அதோடு கூட நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது
அந்த சத்தியத்தினுடைய நேரடியான அந்த நிலையை உணர ஆரம்பிக்கிறோம். இங்கே நமக்கு முழுமையான புரிதலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் நமக்கு வளருது. அதன் மூலமாக நாம் நன்றி உணர்வால் நிரப்பப்படுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றொன்றுத்தையுமே நாம் பரிசாக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நாம் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு 5வது நியமத்தை மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. 5வது நியமம் இதோட முடிஞ்சது. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.